ரீப்ளே ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஐசக். இன்னைக்கு நம்ம வந்திருக்க இடம் ரொம்ப சூப்பரான இடம், சிறப்பான இடம். ஏன்னா மாணவர்களின் படிப்பு சம்பந்தமான ஒரு நிகழ்வுக்காக இங்க வந்திருக்கோம். மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமா நடக்கக்கூடிய ஒரு விருது வழங்கும் விழா தான். இன்றைக்கு மாணவர்கள் தங்களுடைய படிப்பை எந்த அளவுக்கு ஆழமா படிக்கணும், ஆழமான ஒரு சிந்தனையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு மோட்டிவேஷனலா நிறைய பேர் பேசியிருந்தாலுமே அதை செயல்முறைப்படுத்தப்பட்டது அது இங்கே தான் இருக்கும். இதுல தளபதி அவர்கள் முதல் மதிப்பெண், இரண்டாவது மதிப்பெண், மூன்றாவது மதிப்பெண் இந்த மாணவ கண்மணிகளை அழைச்சு தங்களுடைய ஊக்குவிப்பு தொகையாக சில தொகைகளை கொடுத்து அவங்கள இன்னும் வாழ்க்கையில பல இடங்களுக்கு போகணும், இன்னும் நீங்க படிப்பின் சிகரமா வரணும் அப்படின்றத வேண்டுகோள் வச்சிருக்காரு. ஏன்னா படிப்பு தான் என்னைக்குமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது உள்ள நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தளபதி யார் யாருக்கெல்லாம் பரிசுகளை கொடுக்க போறாரு, என்ன பேச போறாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. மாளவிகா, நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். மார்க் 5.61 எடுத்திருக்கேன். ஸ்கூல் செகண்ட் ரேங்க். சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஃபேன் நான். அதனால நல்லா இருந்துச்சு. அவர் டிவியில் பார்க்கறத விட நேரில் அழகாக இருக்காரு. அவர் ரொம்ப ஸ்மைல் நல்லா இருக்கு. நல்லா பேசினாரு. பாவம் அவர் ரொம்ப நின்றுட்டே இருக்காரு, கால் வலிக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டா நல்லா இருக்கும். தளபதி அவர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு. இந்த மாதிரி மாணவர்கள் எல்லாம் முதல் மதிப்பெண், இரண்டாம் மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் எல்லாம் வர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழைப்பு கிடைச்சோன்னே எப்படி இருந்தது? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் எப்படி சொல்லி ஹாப்பியா ஃபீல் பண்ண? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்ல கன்ஃபார்ம் டேட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டோம். அது கரெக்டா கூட்டிட்டு போவாங்களான்னு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அண்ணா எல்லாம், இந்த விவேக் அண்ணா, அஜி அண்ணா, அப்புறம் அக்னி அங்கிள் அவர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. இவங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். ரொம்ப தளபதி மாதிரியே தளபதி ஃபேன்ஸும் ரொம்ப ஹம்பிளா ஸ்வீட்டா நல்லா பேசினாங்க, ஜாலியா இருந்தாங்க. நைட்டு டைம் போனதே தெரியல. இவங்கனால தூக்கமும் வரல, இவங்களால நல்ல டைம் போச்சு. இவங்களால தான் இந்த டிராவலிங்கே நல்லா இருந்துச்சு. பேர் ஆர் காயத்ரி, வால்பாறை ஆனமல்லேருந்து கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் படித்தேன். 558 ஸ்கூல் 3rd ரேங்க். விஜய் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மார்க் எப்படி 3rd ரேங்க் எடுத்தனோ அதே மாதிரி இந்த சந்தோஷம் இருக்கு. அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன். விஜய் பார்க்கறதுக்கு வேண்டிய எல்லாம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் டைம் இதை விட நிறைய கூட்டம் வரும்னு நினைக்கிறேன். ஜூனியர்ஸ்லாம் எங்ககிட்ட சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி தளபதியை பார்க்கறதுக்காகவே நாங்க நெக்ஸ்ட் டைம் நல்லா படிப்போம், நல்ல மார்க் வாங்கி உங்களை மாதிரியே தளபதி பார்க்க வருவோம், தளபதிக்காக தான் நாங்க படிக்கிறோன்ற மாதிரி எல்லாம் ஜூனியர்ஸ் சொல்றாங்க. அது கேட்கறது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் நிறைய மார்க் வாங்கி தான் இங்க வந்திருப்போம். என் பேர் ஜெய ஸ்ரீஹர்னி. நான் கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். 10th வந்து 481 மார்க் எடுத்திருக்கேன். ஜாலியாக படிக்கணும், நேரத்துலலாம் எந்திரிக்க மாட்டேன். பொறுமையாக நமக்கு தோன்றப்ப எப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போ படித்தா கொஞ்சம் ஈஸியாக மெமரி ஆயிரும். என் பேர் வந்து தர்ஷினி. நானும் கோட்டூர் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வரேன். நான் வந்து 10th 500க்கு 408. நான் நிறையா பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், பட் அங்கே டைம் இல்லை. அதனால வந்து அவர்கிட்ட இருந்து விஷஸ் மட்டும் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் காமிச்சு நிறையா சொல்லணும்னு விரும்புகிறேன். அப்புறம் அவங்களும் கேட்பாங்க ஃபோட்டோ எடுத்தீங்களா, என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கொண்டுட்டு போய் ஸ்கூலில் காமிக்கணும் திங்கக்கிழமை. என் பேர் வந்து ஸ்ரீரக்ஷா விபி. எனக்கு வந்து ஃபிசிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் 10th வந்து 496 எடுத்திருக்கேன். சயின்ஸில் வந்து 10th சென்டம் எடுத்திருக்கேன். மேக்ஸ்லேயும் சோஷியல் சயின்ஸ்லேயும் சென்டம். இது வந்து அம்மா சொல்லுவாங்க, அம்மா வந்து ஃபுல் ஃப்ரீ வாங்கி தரணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு படித்தது. அது அந்த ஈவெண்ட்காக படித்ததுன்னு இல்லை. ஆனால் இது வந்து ஹாப்பியாக இருக்குது. விஜய் சார்லாம் நேரில் பார்க்க முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்க்கறதுனால சந்தோஷமாக இருக்குது. என்னோட பேர் வந்து ஷர்மிளா. நான் வந்துட்டு 584 ஸ்கோர் பண்ணேன். நான் கேஎஸ்சி ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு எல்லா சப்ஜெக்டும் பிடிக்கும். எல்லா டீச்சர்ஸும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. நான் இப்போ சிஏ படிச்சுட்டு இருக்கேன், ஒய்எஸ் அகாடமி கோயம்புத்தூரில். மை ஆம்பிஷன் இஸ் பிகம் ஆடிட்டர். எல்லாருமே என்னை ஸ்பெஷலாக தான் ட்ரீட் பண்ணி வந்துட்டு படிக்க வச்சாங்க. ஆனால் ஸ்கூல் ரொம்ப. ஹாய், நான் வந்து அபிநயா. நான் வந்து 12th 582 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன். நானும் கேஎஸ்வி ஸ்கூலில் தான் படித்தேன்.
எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ். எது கஷ்டமாக இருக்கோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, அதனால மேக்ஸ் பிடிக்கும். அக்காலாம் தளபதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர் ஃபோட்டோ ஏதாவது நியூஸ் பேப்பரில் வந்துச்சா கட் பண்ணி புக்குக்குள்ளே ஒட்டிக்குவாங்க. அது அப்போவே அவர் ரொம்ப பிடிக்கும். தளபதி ஒரு டைம் சொல்லிட்டாருன்னா அது வந்து எப்பவுமே அவர் வந்து மாற்ற மாட்டாருங்கிறது எங்க எல்லாத்துக்குமே தெரியும். லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த டைமும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்கரேஜ் பண்ணுவார் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி தளபதி சொல்லி எங்கள் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர் சொல்லி அப்புறம் எங்கள் மாவட்ட தலைவர் விக்கிய மூலமாக எங்களுக்கு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அப்புறம் எல்லா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் நாங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எல்லாருக்கும் வரக்கு விருப்பமா எல்லாம் அவங்களுக்கு கேட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையுமே நாங்கள் மறுபடியும் இங்கே தலைமைக்கு அனுப்பி அவங்க இங்கே எல்லாமே ஃபில்டர் பண்ணி எங்களுக்கு மறுபடியும் டேட் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே கொடுப்போம். அவர் பேசிக்காக ஃபர்ஸ்ட் இருந்தே தளபதி அவர் படத்துல இருந்தே எல்லாருக்குமே சொல்ல வேண்டியது எல்லாத்துக்குமே கல்விங்கிறது வந்து சமமாக போய் சேரணும் அப்படிங்கிறத அவர் நிறைய படத்துல வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் போன வருஷத்துலேருந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. இப்போ நீங்கள் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதுலேருந்து அட்மையர் ஆகி நிறைய பேர் நம்ம எடுக்கணும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவர் நாங்கள் சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஸோ அவர் சொன்னதுனால இப்போ நிறைய பேர் வந்து அது ட்ரை பண்றாங்க. இனி வர ஃபியூச்சர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்புறோம். எனக்கு விவரம் தெரிய வந்து இப்போ ஃபேனாக இருக்கேன். தளபதியோட செந்தூர் பாண்டி அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அதுலேருந்து ரொம்ப அப்டேட் தளபதிக்கு.